வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கண்ணோட அவுட்லைனை வந்து போட்டு வச்சுருக்கோம். அதாவது ஒரு படத்தில் இருக்கக்கூடிய கண்ணோட அவுட்லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த அவுட்லைனுக்கு ஷேடிங் பண்ணி காமிக்க போகிறோம். அதாவது கண்ணுக்கு எப்படி ஷேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ட்ரீம் யார்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பூஜா ஹெக்டேவோடைய கண்ணை மட்டும் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அவுட்லைன் எப்படி போடுறது தெரில அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போது இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் அப்படிங்கிறதால இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைலைட் எல்லாத்தையும் காணும். அதாவது ஹைலைட் அப்படின்னாக்கா கண்ணுக்குள்ளே ஒயிட் கலரில் ஒரு லைட்டிங் ஒன்று இருக்கும் இல்லையா, அது காணும். ஓகேவா? இதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலெலாம் இல்லை, புருவம் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து பெருசாக வரைஞ்சிருக்கோம். இந்த அவுட்லைனுக்குள்ளார நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ அந்த டீட்டெயில்டை கொஞ்சோண்டு கொண்டு வந்தாலே போதுமானது. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு ஷேடிங் பண்ணுறதுக்கு இருக்கிறதுல லைட்டான பென்சில் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில் இருக்குது. இதை வச்சு இந்த ஹைலைட்டான இருக்கக்கூடிய ஏரியா வந்து விட்டுருங்க. ஸோ அந்த நடுவில் ஹைலைட் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேடிங் இருக்குது. ஓகேங்களா? இதனால் இந்த லைட்டான பென்சில் இருக்குது இல்லையா, ஹெச்பி பென்சில், இதை வச்சு நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ணுக்கு ஷேடிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டான இடத்தெல்லாம் விட்டுருங்க. ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் விட்டுட்டு அந்த ஷேடிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அதோட பேஸ் லேயரான லைட்டான பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஷேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணணும் இல்லையா, இல்லைனா வந்து அது திட்டு அந்த பென்சிலில் ஷேட் பண்ணது தெரியும். அதுக்கு இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டெம்போ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற காட்டன் பட்ஸோ இல்லை வேறு ஏதாவது காட்டன் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய அந்த துணிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து ஸ்பாஞ்சோ இந்த மாதிரி வச்சு பிளெண்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்தான ஸ்கின் கிடைக்கும், அதாவது ஸ்மூத்தான ஷேடிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சதுக்கப்புறம் கண்ணோட அவுட்லைன் போடுறதுக்காக, அதாவது கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு 8B பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த டார்க்னஸ் போதுங்கிறதால நான் இந்த அளவுக்கு டார்க்னஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கம்மியாக வேணும்னா கம்மியான டார்க்னஸ் இருக்கக்கூடிய பென்சில் எடுத்துக்கோங்க. இல்லை அதிகமான டார்க்னஸ் வேணும் அப்படின்னா 10B பென்சில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்மியாக அப்படின்னாக்கா அந்த 4B 6B இந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட அந்த அவுட்லைன்லாம் கொஞ்சம் டார்க்காக போடுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த வட்டம் இருக்குது இல்லையா, கண்ணோட விழின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் நான் இந்த 8B பென்சில் வச்சு அவுட்லைன் போட்டேன் இல்லையா, அது மேலே போடுறோம். ஸோ அந்த கண்ணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கோடையும் பார்த்திங்கன்னா கரெக்டான கேப் வச்சு போட்டதுக்கப்புறம் இது மேலேயும் அந்த டார்க்னஸ் ஏற்றி கொஞ்சம் அந்த கோடையும் டார்க்னஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட கண் வரைஞ்சிருக்கோம். அதுவே பசங்களோட கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த மையெலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். இதுவே அந்த பொண்ணோட கண் அப்படிங்கிறதால இவங்க வந்து பார்த்திங்கன்னா மை வச்சுருக்காங்க. ஸோ அது தெரியுது. ஸோ அதனால் அந்த மை இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஆன பிளாக் அதிகமாக இருக்கும். டார்க்னஸ்ஸான பிளாக் அப்படின்னா நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோடு. ஸோ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் இந்த அதே பென்சில், நான் என்ன பென்சில் வச்சு அவுட்லைன் போட்டேனோ அதே பென்சில் வச்சு அந்த கோடை கொஞ்சம் பட்டையாக தெரிகிற மாதிரி, அதாவது அந்த மை இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு டார்க்காக போட்டுக்கிறேன். இப்படி நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குள்ளார அப்புறம் அந்த எட்ஜில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ஷேடிங் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த டார்க்கான ஷேடிங்லாம் இந்த பென்சில் யூஸ் பண்ணியே கொஞ்சமாக லைட்டாக தெரிகிற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க கோடுக்கு பார்த்திங்கன்னா நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்படி மேலே இருக்க கோடு பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது, கீழே இருக்கக்கூடிய கோடு லைட்டாக இருக்குது. இப்போது அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்ணோட ஐபால் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளார ஒரு சின்னதாக அந்த அவுட்லைன் வந்து போடணும். அவுட்லைன் அப்படின்னாக்கா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டார்க்கான ஒரு வட்டமாக ஒன்று இருக்கும் இல்லையா, டார்க்கான ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க்கான ஏரியாவுக்கு வட்டத்தை ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டிங்க்கு ஒரு அவுட்லைன் ரொம்ப லைட்டாகவே போடுங்க, ஏன்னா நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹெச்பி பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு லேயர் ஒன்று கொடுக்குறோம். இப்படி ஷேடிங் கொடுக்குறப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹைலைட் வரும் அந்த கண்ணில். ஸோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணணும். அதனால் அந்த இடத்த விட்டுட்டேன். இப்படி ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து அதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறோம். நான் சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்திருக்கேன். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டெம்பும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். உங்கள்கிட்ட துணி இருந்தால் கூட அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். காட்டன் பட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு அதை வந்து டார்க்னஸ் ஏற்றுறேன். ஃபஸ்ட் லேயர் ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்மூத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க்னஸ் ஏற்றுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4B பென்சில் எடுத்திருக்கேன். 2B பென்சில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட 4B யூஸ் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக 4B யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பேஸ் லேயர் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுறப்போ நம்ம அந்த ஹைலைட் விட்டோம் இல்லையா, அந்த ஒயிட்டான ஏரியா அதை விட்டுருங்க. ஸோ அதை விட்டுட்டு ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதுவும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். அதாவது ஸ்மூத் பண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போ ஐபால்க்கு ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டார்க்கான ஏரியாவுக்கு ஒரு வட்டம் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த இடத்துல டார்க்கான அந்த வட்டத்தை போடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 8Bயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 8B எனக்கு டார்க்னஸ் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக 10B வேணும் அப்படின்னாக்கா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பென்சில் வச்சு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய டார்க்கான ஏரியாவுக்கு போட்டுட்டு அதே பென்சிலை ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஷேடிங் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து மறுபடியும் லைட்டாக ஷேட் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நான் ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்ணோட ஒயிட்டான ஏரியாக்குள்ளார லைட்டாக கொஞ்சம் ஷேடிங் இருக்கும். இந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான கலரில் இருக்கும். இதை கொடுத்தா தான் அந்த கண் வந்து ரியலிஸ்டிக் லுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிளெண்டிங் ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய பென்சில் டஸ்ட்டு வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கிறேன். இது 2 சைடும் இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு மேலே நம்ம ஷேடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேஸ் லேயருக்கு மேலே இப்போ நான் கொஞ்சம் டார்க்னஸ் ஏற்றுறேன். எதுக்கு அப்படின்னாக்கா அந்த டார்க்னஸ் ஏற்றுறப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். ஸோ 4B பென்சில் யூஸ் பண்ணி நான் டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2B கொடுத்துட்டு அப்புறம் 4B கூட கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக 4B லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. இப்படி நீங்கள் பென்சில் வச்சு கொடுக்குறப்ப கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். ஸோ பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு இப்போது கரெக்டாக அந்த ஷேடிங் வந்து நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு இந்த ஹைலைட்டான இடத்த மேலே இருக்கிறத விட்டுட்டு லைட்டான ஷேடிங் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொடுத்துக்கிட்டேன். முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரோட கண்ணுக்கு மேலேயும் அந்த முடியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த முடியை வந்து பார்த்திங்கன்னா நான் போட போகிறேன். இப்போ 4B பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக நான் போட்டுக்கிறேன். அந்த முடிக்கு வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடலை. ஒருவேளை நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பென்சில் யூஸ் பண்ணி போடுங்க. HB பென்சில் இல்லைனா அந்த மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம புருவத்துக்கு அதே மாதிரி தான் பேஸ் லேயர் கொடுத்துட்டு அப்புறம் அந்த டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷனில் லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு டார்க்கான பென்சில் எடுத்து லைன்ஸை போட்டுட்டு அதை ஸ்மெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டார்க்கான லைன் எடுத்து அதேமாதிரி லைன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் புருவம் வரைகிறதுக்கான ஒரு விதம். ஸோ புருவம் வரைகிறதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்தாண்ட இருக்கக்கூடிய கண்ணுக்கும் ஷேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டான ஷேடிங் எங்கே இருக்கோ அந்த ஷேடிங்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம லைட் ஷேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த அவுட்லைனை வந்து டார்க்கான பென்சில் வச்சு கொடுத்துட்டு கண்ணோட விழிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டார்க்கான ஏரியாவை டார்க் பண்ணிவிட்டு லைட்டு ஹைலைட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஷேடிங்கெல்லாம் கொடுத்து ஒழுங்காக ஸ்மஷ் பண்ணிவிட்டு முடிக்கிறோம். லெஃப்ட் கண் மாரி ரைட்டு கண்ணுலேயும் பார்த்திங்கன்னா மை இருக்குது. ஸோ அதே மாதிரி மைக்கு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டார்க்காக வந்து ஷேடிங் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முடியை வந்து பென்சில் நான் 4B தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டான பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. புருவத்தையும் அதே மாதிரி தான் லைட் ஷேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸை போட்டு முடிக்கிறோம். இப்போ அந்த ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷேடிங்லாம் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த நோஸோட ஷேடிங்கும் லைட்டாக கொடுத்துக்கிறேன். அந்த அவுட்லைன் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கண் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் அப்படியே ட்ராயிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்சது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு ஐக்கு எப்படி வந்து ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிராயிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ விட்டு நான் இப்போ போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.